ஸ்பைடர்மேன் உடையில் சுற்றும் விசித்திர பள்ளி இணையத்தை அதிர வைக்கும் ஆச்சரியத்தை பார்க்கலாமா வாங்க. நமது பூமியில் மனிதர்களை தாண்டி எண்ணற்ற அற்புதங்கள் என்றும் மறைந்து கிடக்கிறது. காடுகளில் வாழும் விலங்குகளை பற்றி நாம் படிக்கும் போதெல்லாம் புது புது விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் தான் காலிவுட் சினிமாக்களை மிஞ்சும் அளவுக்கு இயற்கையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோ விலங்கு வாழ்கிறது என்பதை கேட்டால் பலரும் ஆச்சரியப்படுவார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் என்றால் அது ஸ்பைடர்மேன் தான். அந்த ஸ்பைடர்மேன் அணிந்திருக்கக்கூடிய நீலம் மற்றது சிவப்பு நிற ஆடையை உடுத்தி கொண்டு ஒரு விசித்திரமான பள்ளி காடுகளில் உலா வருகிறது. இந்த விலங்கின் அதிகாரப்பூர்வமான அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் முவான்சா பிளாட் ஹெட் அகாமா. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு அசலாக அப்படியே மார்வெல் ஹீரோ போலவே காட்சி அளிக்கிறதால இணையவாசிகள் பலரும் இதை செல்லமாக ஸ்பைடர்மேன் பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களாம். இதன் தலை மற்றது தோள்பட்டை பகுதி மிகவும் அடர்த்தியான பிரகாசமான ஒரு சிவப்பு நிறத்திலையும் உடல் கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஆழமான நீல நிறத்திலையும் அமைந்திருக்கும்னே சொல்லலாம். யாரோ ஒரு ஓவியர் மிகவும் பொறுமையாக அமர்ந்து இந்த பள்ளியின் மீது பெயிண்ட் அடித்தது போல அவ்வளவு நேர்த்தியாக இதன் நிறங்கள் காட்சியளிக்கும். இது பாறைகளில் தாவி தாவி செல்வதை பார்க்கும் போதும் உண்மையான ஸ்பைடர்மேன் ஸ்டண்ட் செய்வது போலவே நமக்கு தோன்றும். இந்த அழகிய உயிரினங்கள் நமது ஊர்களில் சாதாரணமாக காணப்படுவதில்லை. இவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா, தான்சானியா மற்றது ருவாண்டா போன்ற பகுதிகளில் உள்ள வறண்ட காடுகள்லையும் பாறை குன்றுகள்லையும் அதிக அளவில் வாசிக்கிறதா. மிகவும் வெப்பமான சூழலை விரும்பும் இவை பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் பெரிய பாறைகள் மீது வெயிலில் காய்ந்தபடி ஓய்வெடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதா. மனிதர்களோ அல்லது எதிரிகளோ கண்ணில் பட்டால் உடனடியாக மிக மிக வேகமாக ஓடி பாறை இடுக்குகளில் பதுங்கிக் கொள்ளும் அளவு இவை சுறுசுறுப்பானவையா. வண்ணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. இந்த பளபளப்பான ஆடம்பர நிறங்கள் ஆண் பள்ளிக்கு மட்டும்தான் சொந்தமானதா. அதுவும் குறிப்பாக இனப்பெருக்க காலங்களில் மட்டுமே ஆண் பள்ளிகளின் உடல் இப்படி ஒரு அதிரடியான நிற மாற்றத்தை சந்திக்கிறது. தன் துணியை தேடும் பெண் பள்ளிகளை எளிதாக ஈர்ப்பதற்காகவும் தன்னுடைய அழகை காட்டுவதற்காகவும் இந்த ஆண் பள்ளிகள் இப்படி கலர்ஃபுல்லாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆண் பள்ளிகள் தனது எல்லைக்குள்ள வராமல் மிரட்டி வைப்பதற்கு இந்த நிறம் ஒரு சிறந்த ஆயுதமாக அவற்றுக்கு பயன்படுகிறதா. எந்த பள்ளிக்கு நிறம் மிக அடர்த்தியாக இருக்கிறதோ அதுதான் அந்த கூட்டத்திலேயே மிக வலிமையான பள்ளியாக மற்றவற்றால் கருதப்படும். மனிதர்களாகிய நாமளும் பல கோடிகளை செலவு செய்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமாக சூப்பர் ஹீரோக்களை திரையில உருவாக்கி ரசித்து வருகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் தனது படைப்பிலேயே இப்படி ஒரு கியூட்டான அதிசயத்தை ஒரு சாதாரணமாக செய்து காட்டியிருக்கிறதா. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.